Hi friends, welcome to Kanirani Traditional Indian Cooking. அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். கேரட் பொரியல் எப்படி வைக்கிறது என்று சொல்லுகிறேன். வாங்க மக்களே, எல்லோரும் வீடியோக்குள் போவோம். 1/4 கிலோ கேரட்டை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 10 வெங்காயம் போதும், அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதில் 4 பச்சை மிளகு, அதையும் பொடிசாக அந்த வெங்காயத்தோடு வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு ஒரு கை தேங்காயும் திருவி வச்சுக்கிடணும். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றணும். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலையும் கடுகையும் போட்டுறணும். போட்டு கருவேப்பிலையும் கடுகும் வெடித்த உடனே இந்த வெட்டி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகையும் அதில் கொட்டணும். கொட்டி அது நல்லா கொஞ்சம் வதங்கணும், கறியை விட்டுறக்கூடாது, வதக்கிடணும். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், 2 நிமிஷம் கூட அதிகம்தான். வதக்கிடுங்க. வதக்கிக்கிட்டு அப்புறம் வெட்டி வச்சுருக்க கேரட்டை அதில் கொட்டிடணும். கொட்டி அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் எண்ணெயிலே வதக்கிடணும். வதக்கி ஒரு 3 நிமிஷம் வதக்குங்க. கேரட்டு வதங்கின உடனே கேரட்டு முங்க தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு கல்லையும் போட்டுக்கோங்க. அது நல்லா வெந்து வரும். வந்து தண்ணி நல்லா வற்றி வரணும். அடிக்கடி கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது நல்லா வற்றி வரும். வற்றி வரும்போது இந்த தேங்காய் துருவி, ஒரு கை தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காயும் அதோட போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டி நல்லா சுண்ட வரும்போது அடுப்பை அமர்த்திட்டு இந்த கேரட்டு பொரியலை இறக்கி வச்சுருங்க. கேரட்டு பொரியல் ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பாய் பாய். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலை பற்றி பேசுகின்றேன். இத்துடன் முடிக்கின்றேன். Thanks for watching.